ரைஸ் வாங்கியாச்சு. கோகோனட் ஷேக் வரும்போதே குடிச்சிட்டேன். செம்ம எனக்கு வேணாம். ஸோ பேபி என் ஒய்ஃப் விளாண்டுட்ருக்காங்க அங்கே. பீச்சில் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நமக்கு இது ஆகாது. ஸோ நம்ம அப்படியே வெளியே போயிட்டு சுற்றிட்டு வருவோம். எல்லாம் ஃபுல்லாக சேஞ்சிங் ரூம்ஸு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சைடு ரெஸ்ட் ரூம் நேராக இருக்குது பாருங்கள். ஒரு வெங்கட்டு இப்போ வாங்குகிறாங்க சும்மா ரெஸ்ட் ரூமுக்கு பாருங்கள். ஆக்டிவிட்டி இது உங்களுக்கு காம்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். லைக் பனானா போட்டு, ஜெட்ஸ்கி, பேராக்ளைடு இது மொத்தமாக வரும். பட்டு இப்போ கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவாக இருக்குது டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டனால. ஸோ குரூப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் தருவாங்க. ஸோ பாருங்கள் அப்படியே எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடமா. ஸோ வந்தீங்கன்னா ஹைட்ரேட்டாக இருங்க. கோகோனட் பேஸ்டு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் இங்கே உங்களால் சர்வே பண்ண முடியும். இந்த ஹீட்டுக்கு ரொம்ப ஹியூமிடியாக இருக்கும் ஆக்சுவலாக மலேசியாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் பினாங்கெலாம் ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இதான் நாங்கள் உட்காந்துருக்க நம்ம டென்ட்டு இதை வச்சுட்டு அவங்க எல்லாம் விளாட போயிட்டாங்க. பேபிஸ் கொஞ்சம் நேரம் அது விளாண்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ பாருங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் வீட்டிலே வாங்கி வச்சுக்குவோம். நாங்கள் இது யூஸ்ஃபுல்லாக ஆன்லைனில் கிடைக்காது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். இங்கேயும் இருப்பாங்க, பீச்லேயும் இருப்பாங்க. பட் ரேட்டு கூட. ஸோ அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இது விளாட்றதுக்கு இந்த விளாட்றதுக்கு ஸோ வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வாங்கிக்கலாம். ஸோ இங்கேயும் இருக்கும். ஸோ பாருங்கள் அப்படியே ஒரு பாருங்கள். ஸோ வாங்க நான் அனதர் சைடு காட்டுறேன். அவங்க அது வரைக்கும் விளாண்டுட்டு இருக்கட்டும். ஃபுல்லாக இங்கே கண்டெய்னராக வச்சுருக்காங்க. மேபி ஜென்ஸுக்கு சேஞ்சிங் பண்ணுற ரூமாக இருக்கலாம். ஸோ பரவாயில்ல, நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. இருக்குன்னு தெரில ஆக்சுவலாக. இது ஸோ பாருங்கள் ஃபெரிங்கி பே வந்துடுங்க. பட்டு ஃபெரிங்கி பீச் வந்தீங்கன்னா மெயினில் இறங்கிறாதீங்க. பார்க்கிங் கிடைக்காது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி போட்டுக்க டிசபிலிட்டி பார்க்கிங் இங்கே நம்ம பண்ணக்கூடாது. ஃபார் ஸ்பெஷல் பார்க்கிங் இது அவங்களுக்கு மட்டும்தான். இது அவங்க இருக்குன்னு இடம் மட்டும் அவங்க பார்க் பண்ணிடாதீங்க. ஸோ பாருங்கள் அப்படியே வந்தாச்சு. அவங்க அப்படியே இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சைடு வரைக்கும் நான் கூட்டி போகிறேன். லாஸ்ட் வீடியோ பாதியாக கட் பண்ணதுக்கு கியூஆர் கோடு தான் பே பண்ணிட்டாங்க. பீச் சைடு வந்து கார்டு நிறைய இடத்துல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கியூஆர் கோடு, டச் அண்ட் கோ ஆர் கேஷ் எப்பயும் கையில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்டு நிறைய இடத்துல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மெயினான இடத்த தவிர. ஸோ பாருங்கள் அப்படியே கார்ஸ் வருது போயிட்டே இருக்கு. இப்போ இனிமேல் தான் வராங்க. ஆஃப்டர் 4:30 தான் இங்கே கூட்டமே வரும். இது ஒரு சும்மா ஓப்பன் ரெஸ்டாரண்ட், நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இங்கே தான் நம்ம வாங்கணும். இந்த ஷாப் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ரேட்டு 2 கோகோனட் ஷேக்கு ஆல்மோஸ்ட் 29.80 ரிங்கிட், அதாவது 30 வெள்ளிக்கிட்ட வருது இங்கே. அதுதான் இப்போ கம்மி. நான் சில கொஞ்சம் பெரிய ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட்டில் 25 ரிங்கிட்டுக்கிட்ட வருது. வேறு வழி இல்லை, இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பீச் சைடு. பாருங்கள், ஸோ வில்லேஜ் ஏரியாவாக இருந்துச்சு இந்த இடம். அப்படியே இப்போ ஃபுல்லாக டூரிசம்க்கு மறுபடியும் ரெடி பண்ணிட்டாங்க. இது ஒரு ஃபுல்லாக இது வந்து சீ ஃபுட்டு ஸ்பெஷலு இந்த இடம் ஃபுல்லாகவே. பாருங்கள் பீச் இதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ரேட் ஆஸ் யூஷுவல் தான், ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ பார்த்துட்டே வாங்க அப்படியே ஒரு இடமா. இது இங்கே வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது சம்திங் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. ஆமாம், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இது. ஆமாம், ஃபெரிங்கி கார்டன் ரொம்ப ஃபேமஸான இது ஆக்சுவலாக. பேக் சைடு பார்க்கிங்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்படியே நான் காட்டுறேன், ஒரு ஒன் பை ஒன்றா காட்டுறேன். ஸோ நம்ம கார் அந்த சைடு நிற்கிது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம்.
மெயின் ரோட் காட்டுறேன். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக கிடைக்கிற கேப்பில் பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த இடம் எல்லோ மார்க் இல்லாத இடத்துல காரை ஆக்சுவலாக பார்க் பண்ணக்கூடாது போட்டு போயிருக்காங்க. மேபி இன்றைக்கி லிபரலாக விட்டுருக்கலாம். மேபி இப்போ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த க்ராஸு அந்த மாதிரி இருந்தாலே இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணக்கூடாது. இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், டோ பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சைடு நிப்பாட்டக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அலர்ட் ஆகிக்கோங்க. ஓகே, இந்த இடம்னா கொஞ்சம் அப்படியே பழசான மாதிரி இருக்குது, விட்டுட்டாங்க அப்படியே இந்த இடத்த. அப்படியே அடுத்த ஃப்யூச்சரில் ரெடி பண்ணுவாங்க. ஸ்விஃப்ட்டு இந்த ஆக்சுவலாக ஃபயர் இருக்குது. இங்கே இருக்கும்போது எக்ஸாஸ்ட் இருக்கும்போது இங்கே நிப்பாட்டக்கூடாது. ஆக்சுவலாக ஃபைனாக ஒரு சீஸ் பண்ணிடுவாங்க கார். ஆக்சுவலாக கேப் விட்டு தான் கார் நிப்பாட்டணும். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இடத்துல யூஸ்ஃபுல்லாக வந்து நிப்பாட்டுறதில்லை. ரூல் படி அப்படி நிப்பாட்டக்கூடாது. இங்கே எங்கேயும் எங்கேயுமே இந்த மிஷினில் லோக்கல் ஷாப் மாதிரி கேஷ் போட்டு நீங்கள் உங்களுக்கு உள்ளதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது சீப்பாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்த ராம்லி பர்கர் ரொம்ப ஃபேமஸானது, அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு நாள் நான் அந்த பர்கர் பார்க்குற வீடியோ தனியாக போகும்போது. ஸோ இப்போ தான் ஒரு ஷாப்பாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், மேகி கோரங், மீ கோரங் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அது சீப் ஆக்சுவலாக. அது நந்தாச்சி மெயின் ரோடு தான் ஆக்சுவலாக. பாருங்கள், அதுதான் பட்டுஃபெரிக்கு மெயின் இடம். அதுதான் அந்த சைடு போகணும். அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு நான் இருக்கிற ஏரியா காட்டுறேன் அரௌண்டு. பாருங்கள், கேஃபே இது. ஸோ ரேட் என்ன இருக்குன்னு இதெல்லாம் இங்கே வெரைட்டி கிடைக்கிற வெரைட்டி யூஸ்வலாக எல்லா சீ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கிற பாருங்க. இதெல்லாம் ரேட் ஆக்சுவலாக இதுதான் ரேட்டு. ஸோ குரூப்பாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பட்ஜெட் லாட்ஜும் இங்கே இருக்கும். பட்டு எந்தளவுக்கு கன்வீனியன்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. இது பாருங்கள், ஃபெரங்கி காஃபி கார்டன். இது இன்னும் ஓப்பன் ஆகலை. மோஸ்ட்லி ஈவினிங் டைம் தான் ஓப்பன் ஆகும். இல்லை கார்டன் டைப் வச்சுருவாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். நைஸ் ஆக்சுவலி, குட். நான் இன்னும் ஒரு டைம் கூட போல வந்து இவ்வளோ வருஷத்தில் இருங்க. ஸோ வீடியோக்காக வந்திருக்கேன். ஹோப் யூ லைக் இட். பாருங்கள், இந்த கார்டன் டைப்பு ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பேக் சைடு காமிச்சால் அந்த பார்க்கிங் ஏரியா பெரிய கார்டன், அது ஃப்ரண்ட்டு தான். லைவாக நம்ம சூஸ் பண்ணி சீ ஃபுட் என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிளேஸ் இது. இந்த மாதிரி ஒரு நிறையா ஷாப் இந்த சைடு வரும், பீச் சைடு. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஆப்போசிட்டில் டாமினோஸு, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எல்லாமே இருக்குது. மஸ்ஜித்து, கார்டன் இடமா இருக்குது. சில பேர் இங்கே கூட பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க நியர்பைனால. பட் இங்கே எல்லா டைமும் கிடைக்காது, கார் பார்க்கிங் கிடைக்காது இந்த ஏரியாவில். ஒரு இடம் இது கிளினிக்கு ஃபார் எமர்ஜென்சி. ஆப்போசிட்டில் முன்னாடி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு.
ஆஃப்டர் லாக்டவுன் நிறையா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் துர்க்கி, நல்லா துர்க்கிஷ்லேயே டாப் லான்ச்சாக இருக்கும். எக்ஸாக்ட் ஆத்தென்டிக் துர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துருக்கேன். இப்போ மேபி ஆல்ட்ரு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒர்த் பிளேஸ் டு விசிட். ரூபின் மார்டினி நல்லாயிருக்கும் இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இது. ஆப்போசிட்டில் ஒரு அரபு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இப்போ யார் இருக்காங்கன்னு தெரியல. இங்கே வேறு யாரும் வந்துட்டாங்க. இப்போ நிறையா வந்து போயிட்டே இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டாக 2019 வரைக்கும் அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்குது டூரிசம்க்கு இந்த ஏரியா. பை தி சி. இது வந்து லெபனான் கார்டன். ஆக்சுவலாக இது 2வது பிரான்ச்சு. மெயின் பிரான்ச்சு அந்த சைடு இருக்குது. இது வந்து கார்டன் செட்டப்போடு இருக்கும். இந்த லெபனீஸ் டைப்பு சூப்பராக இருக்கும் இந்த இடம். பார்த்துட்டே வாங்க. இங்கே உள்ள ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். அந்த கார்டனு பேக் சைடில் இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது ஒரு முன்னாடி இருந்த ஒரு அரப் ரெஸ்டாரண்ட் இப்போ வேறு மாறிடுச்சு. தாய் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பு. இந்த காரு நிப்பாட்டிக்கலாம் இங்கே. ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப் தள்ளி கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இங்கே இன்றைக்கி கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஈவினிங் வந்துட்டோம்னா அது ஹாலிடேஸில் இங்கே பாருங்கள் ஒயிட் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி நிப்பாட்டணும், நான் ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டியிருக்காங்க. எல்லாம் கார் நிப்பாட்டிக்கலாம் இங்கே நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு. ஆனால் இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். டைமிங் பார்த்து வந்துக்கோங்க. இங்கேருந்து ஜார்ஜ் டவுனுக்கு ரெகுலராக பஸ் இருக்குது. 102 ரெகுலராக வரும். 101 இந்த 2 பஸ்ஸு தான். ஸோ பஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கேன். இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. பட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1 டைம் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே ஒரு 3 டைம்ஸ் விசிட் பண்ணியாச்சு. ஸோ காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இன்னொன்று நாள் போனால் நான் உள்ளே ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அதெல்லாம் ரெசிடென்ஷியல். முன்னாடி இருந்த லோக்கல் ஹவுஸஸ்லாம் ஸோ இங்கே கிடைச்சாலுமே கார் இங்கே கிடைக்கிறவங்க இங்கே ஓரமாக போட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்துட்டாங்க. இன்னும் போக இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. ஸோ சும்மா ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாகவே. பொட்டானிக்கல் கார்டனு, அப்படியே தீம் பார்க்கு, டேம். லாஸ்ட்டாக எண்டில் போய் டேமில் போய் முடியும். அது இன்னும் போகணும், ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகணும். நான் இன்னொரு நாள் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்புகிறேன். ஸோ இப்போது மெயின் ஏரியா அது, அவ்வளோதான். இதோட இந்த பட்டு ஃபெரங்கி மெயின் இது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக மெயின் அட்ராக்ஷனு பீச். இது நான் காமிச்சது தான் ஆஸ்யூஷுவலு. ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், நான் காமிச்சிருந்தேன்ல இங்கே. நம்ம இங்கேருந்து வந்து கரெக்டாக பாருங்கள். இந்த பார்க்கிங்கு அப்படியே இந்த சைடு, அப்படியே ஃப்ரண்ட் சைடு இதுதான் மெயின் ரோடு. இங்கே ஒரு கஃபே இருக்குது ஃபுல்லாக. அவ்வளோதான். இந்த ஈவினிங் மார்க்கெட்டு வந்து இன்னும் நிறையா இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அது வரைக்கும் இருக்க மாட்டோம். நமக்கு இதில் இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் கிளம்பிடும். ஏன்னா ஈவினிங் கிளம்புனா நைட் ஆயிடுது வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ரொம்ப டிராஃபிக் ஆகுது இங்கே. ஸோ பாருங்கள், அப்படியே இங்கே மசாஜ் சென்டரும் இங்கே இருக்கும். ஸோ இது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரு. ஸோ அது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் அப்படியே. ஸோ ஹில் சைடு மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடம் ஹில் ரோடு. ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த இடம். ஸோ அப்படியே இந்த சைடு அப்படியே ஃபாரஸ்ட்டு. இது வந்து லாண்ட்ரி பே பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு
ஸ்டோர், ஃப்ரூட் ஸ்டால் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே டெண்டர் கோகனட் இருக்கும். இளநீ வெயில் அந்த மாதிரி அடிக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். வேறு ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணால் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி 2 வீடியோ தான் பதிவு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.